ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ஹோலி ஸ்பெஷல் ரெசிபியில் கேரட் மால்புவா எப்படி செய்யுங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ இந்த மால்புவா செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நான் ஒரு அரை கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் முதல்ல கொஞ்சம் ஊற்றி இந்த கேரட்டை அடிச்சுட்டு வந்துக்குவோம். இப்போ அடிச்சுட்டு வந்தாச்சு. இதில் மீதி இருக்க பாலை ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சதை ஒரு கிண்ணத்துல மாற்றிக்குவோம். மாற்றிட்டு இதில் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன், அதை போட்டுக்குவோம். அப்புறம் 1/4 கப்பு ரவை, ஒரு அரை டீஸ்பூன் நல்லா பொடிச்ச சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்சு ஃபுட் கலர், ஆரஞ்சு ஃபுட் கலர் போட்டுக்கலாம். போட்டு இது எல்லாத்தையும் மேலே கலந்துக்குவோம். கலந்து இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் க்ரீம் போட்டிருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு இதில் நான் 1 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எவ்வளோ பால் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஊற்றி கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. ஒரு தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்குவோம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கலந்துக்கோங்க. நான் 1 டம்ளர் பாலும் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்குவோம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் இருக்கட்டும். அது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இது ஊறுறதுக்குள்ளார நம்ம சர்க்கரை பாகு தயாரிச்சுக்குவோம். இப்போ பாத்திரத்தில் 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன், அதை போட்டுட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ சர்க்கரை கரைஞ்சிச்சு, ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்குவோம். இப்போ அதே பாத்திரத்தை வச்சு நம்ம வடிகட்டி வச்சா இந்த சர்க்கரை தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு ஒரு பிசுபிசுப்பு தன்மை வர வரைக்கும் கொதிக்கட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்சு குங்குமப்பூ போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ கரண்டிய இந்த பாகு தொட்டு பார்த்தோம்னா இந்த அளவுக்கு பிசுபிசுப்பு இருக்கணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இது இப்போ நல்லா பிசுபிசுப்பு வந்துருச்சு. இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இறக்கி வச்சுக்குவோம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு, திறந்து பார்ப்போம். நல்லா ஊறி இருக்கு. போட்ட ரவையெல்லாம் நல்லா ஊறி இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எண்ணெய் சூடாக்கிக்குவோம். இப்போ ஸ்டவ்ல ஒரு ஃப்ளாட்டான தவா வச்சுக்குவோம். குழிவாக இருக்கிறத எடுத்துக்க வேணாம், இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக தவா வச்சுக்கோங்க. இதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் கூட ஊற்றிக்கலாம், நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் 2 மிக்ஸ் பண்ணி கூட ஊற்றி பொரிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி எடுத்து
நான் கொஞ்சம் பெரிய கரண்டியா போட்டிருக்கேன், நீங்க சின்ன கரண்டி எடுத்து போட்டுக்கோங்க. அதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்குவோம். ஒரு அப்பம் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்குவோம். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்குவோம். இது நல்லா வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்துட்டு ஒரு கரண்டியை வச்சு லைட்டா அமுக்கி விட்டோம்னா இந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வடிஞ்சிடும். நல்லா எடுத்துட்டு வேற ஒரு பிளேட்ல போட்டுக்குவோம். சின்னதா வேணும்னா சின்னதா கூட ஊத்திக்கோங்க. அதே மாதிரி ஒரு கரண்டி எடுத்து ஊத்திட்டு 2 பக்கம் வெந்தோன்னா திருப்பி போட்டு எடுத்துக்குவோம். இதே மாதிரி எல்லா மாவையும் ஊத்தி எடுத்துக்குவோம். இப்ப நம்ம செஞ்சு வச்ச இந்த ஜீரால நம்ம செஞ்ச இந்த மால்புவாவை போட்டுக்குவோம். போட்டு இது ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். பக்கம் நல்லா போட்டு ஊற வைங்க. ஊறட்டும். இது நல்லா ஊறினதும் இதை தனியாக பிளேட்ல எடுத்து வச்சுட்டு நம்ம பரிமாறிக்கலாம். இது கூட நம்ம ரப்டி வச்சு சாப்பிடலாம். இப்போ பிளேட்ல நம்ம ஜீரால போட்ட இந்த மால்புவாவை ஜீரால போட்டதை எடுத்து இந்த பிளேட்ல டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சம் பொடிச்ச பாதாம் மேல வச்சுக்குவோம். அப்புறம் கொஞ்சம் பிஸ்தா, கொஞ்சம் குங்குமப்பூ. இப்போ சுவையான டேஸ்டியான கேரட் மால்புவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஹோலி ஸ்பெஷல் கேரட் மால்புவா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.